இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டு ஆண்டுகளில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்த பிரதமர். பொருளாதாரம், அந்நிய முதலீடுகள், அரசாங்க நிர்வாகம் மற்றும் ஊழலுக்கு எதிரான முயற்சிகள் என்று ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை வழிநடத்திய 2 ஆண்டுகளில் பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். இருப்பினும் அதன் தொடர்பான தகவல்களில் போலி செய்திகளும் அவதூறுகளும் கலந்து சமூக ஊடகங்களில் பரவுவதால் அது அரசாங்கத்தின் அடைவு நிலை மீது எதிர்மறையான தோற்றத்தை உருவாக்குகின்றது. எனவே பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமுடன் இணைந்து அரசாங்கம் குறித்த மக்களின் பார்வையை மாற்றும் கடப்பாட்டை ஏற்க அமைச்சரவை உதவ வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அப்பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஃபாமி ஃபட்சில் வலியுறுத்தினர். அமைச்சர்கள் மட்டுமல்ல, சில சமயங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் கூட நம்மிடம் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். உதாரணமாக, சில சமயங்களில் நமக்கு பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினரின் குரல் போல இருக்கும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் பிரதமரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்காக்க பிரதமரை மட்டுமே அல்லது அமைச்சர்களை எதிர்பார்க்க முடியாது என்றும், நாம் அனைவரையும் ஆதரிப்போம். அனைவரும் ஆட்சி செய்யும் தரப்பின் நாடாளுமன்றத்தை உருவாக்குகிறோம். அதை நாம் ஒன்றாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்தனர் மலாக்கா மாநில ஆளுநரும் முதலமைச்சரும். வடக்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை கிலோமீட்டர் 204-இல் 5 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பலியானவர்களின் குடும்ப உறுப்பினர்களை மலாக்கா மாநில ஆளுநர் துன் முகமது அலி ருஸ்தாம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். நேற்று பிற்பகல் மணி 1:58 அளவில் மலாக்கா மருத்துவமனையில் தடயவியல் மருத்துவத்துறைக்கு சென்ற முகமது அலியை அம்மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ஷாரு முஹாசிர் வரவேற்றார். அவர் அங்கு ஏறக்குறைய 1 மணி நேரத்தை செலவிட்டு அண்மைய நிலவரங்களையும் கேட்டறிந்தார். மலாக்கா மாநில அரசாங்கமும் இவ்விபத்தில் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டது. எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாமல் இருக்க சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பாதுகாப்பு அம்சங்களை முழுமையாக கடைபிடிப்பதை கனரக வாகனங்கள் தொடர்பான துறைகளும் நிறுவனங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் தெரிவித்தார். அதோடு விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்ததாக அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். விபத்திற்கு ட்ரெய்லர் லாரியின் டயர் கழந்து சாலையில் விழுந்ததே காரணம். லோக் திங்கட்கிழமை இரவு மலாக்கா ஆயர்குரோ ஓய்வெடுக்கும் இடத்திற்கு அருகில் வடக்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பிளாஸின் 204வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த மரண விபத்திற்கு ட்ரெய்லர் லாரியின் டயர் கழந்து விழுந்ததே காரணம். 27 பயணிகளை ஏற்றி சென்ற அந்த சுற்றுலா பேருந்து டயரில் மோதாமல் தவிர்க்க முயன்ற போது தடம் புரண்ட எதிர் திசையில் இந்த இதர 3 வாகனங்களை மோதியதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ட்ரெய்லர் மற்றும் பேருந்து நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜேவிற்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக லோக் தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சாலை பயனர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றுவதை உறுதி செய்ய கனரக வணிக வாகனங்களுக்கு எதிராக கடுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அமலாக்க நடவடிக்கைகளை கேபிஜே தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அவர் எடுத்துரைத்தார். இந்த விபத்தில் பலியான அனைவரின் குடும்பத்தினருக்கும் லோக் தமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். இந்தியர்களுக்கான மேம்பாட்டு வியூக செயல் திட்டத்தை உருவாக்க மைகா கோரிக்கை. 13வது மலேசிய திட்டத்தில் நாட்டில் உள்ள இந்தியர்களின் மேம்பாட்டு வியூக செயல் திட்டத்தை உருவாக்குமாறு மலேசிய படைப்பாற்றல் பட்டதாரிகள் சங்கம் மைகா அரசாங்கத்திற்கு வலியுறுத்தியுள்ளது. அண்மையில் 9 மாநிலங்களில் உள்ள 300 அரசாங்க சார்பற்ற அமைப்புகளுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் பரிந்துரைக்கப்பட்ட 10 அம்சங்களில் அதுவும் அடங்கும் என அச்சங்கத்தின் தலைவர் RK ரமணிகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் உள்ள இந்தியர்களின் நிலை, அவர்களின் எதிர்பார்ப்பு, என்ன செய்தால் மாற்றத்திற்கான வழி ஏற்படும் போன்றவற்றை குறித்து கருத்துக்கள் சேகரித்த பின்னர் அதனை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த 13வது மலேசிய திட்டம் என்றார் அவர். அண்மையில் 13வது மலேசிய திட்டம் குறித்து அனைத்து தரப்பினரும் தங்களின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும்
முன்வைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தங்களின் இந்த முயற்சிக்கு பலன் கிடைத்ததாக ரமணி கிருஷ்ணன் குறிப்பிட்டார். நாட்டில் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்தியர்களுக்கு உதவ இச்செயல் திட்டம் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை புரிந்து கொள்ள மேம்பாட்டு திட்டத்தில் நேரடியாக அரசாங்க சார்பற்ற அமைப்பை உட்படுத்தி பிரதமர் துறை அலுவலகத்தில் உயர்மட்ட அளவிலான தொடர்பு அதிகாரி ஒருவரை நியமிக்கவும் அச்சங்கம் அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. ஏஎஸ்பியின் ஒரு பங்கிற்கான வருமான பகிர்ந்தளிப்பு 5.75 ரிங்கிட் என அறிவிப்பு. இவ்வாண்டின் டிசம்பர் 31ஆம் தேதியோடு நிறைவடையும் நிதியாண்டில் அமானா சஹாம் பூமிபுத்ரா ஏஎஸ்பியின் ஒரு பங்கிற்கான வருமான பகிர்ந்தளிப்பு 5 ரிங்கிட் 75 சென்ட் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெர்மதோலான் நேஷனல் நிறுவனம் பிஎன்பிக்கு முற்றிலும் சொந்தமான பங்குகளை நிர்வகிக்கும் அமானா சஹாம் நேஷனல் நிறுவனம் ஏஎஸ்பிஎன்பி இந்த அறிவிப்பை செய்துள்ளது. பகிர்ந்தளிக்கப்படும் இத்தொகை வருமானத்திலிருந்து ஒரு பங்கிற்கு 5 ரிங்கிட் 50 சென்ட் ஆகும். அதோடு பங்கின் கூடுதல் தொகையாக ஒரு பங்கிற்கு 25 சென்ட் வழங்கப்படுகிறது. 1010 கோடி ரிங்கிட் மதிப்பிலான இந்த வருமான பகிர்ந்தளிப்பினால் ஏஎஸ்பியின் 1,11 லட்சம் பங்குதாரர்கள் பயனடைவார்கள் என்று பிஎன்பி நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. யூன் சுக் யோலின் வழக்கு விசாரணை இம்மாதம் 27ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலின் பதவி நீக்கம் மற்றும் அதை தீர்மானிப்பதற்கான செயல்முறை குறித்த வழக்கின் மீதான முதல் பொது விசாரணை இம்மாதம் 27ஆம் தேதி அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் நடத்தவுள்ளது. யூனை பதவியில் இருந்து நீக்குவதா அல்லது அதனை நிராகரித்து அவரின் அதிகாரங்களை மீட்டெடுப்பதா என்பது குறித்த முடிவை அரசியலமைப்பு நீதிமன்றம் 180 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும். அவர் பதவி நீக்கப்பட்டாலோ அல்லது பதவி விலகினாலோ 60 நாட்களுக்குள் அதிபருக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பொதுவாக தென்கொரிய அரசியலமைப்பின் கீழ் ஒரு அதிபரை பதவி நீக்கம் செய்வதென்றால் அதற்கு 6 நீதிபதிகள் உடன்பட வேண்டும். எனினும் 9 உறுப்பினர்கள் கொண்ட அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் தற்போது 3 காலியிடங்கள் இருக்கும் நிலையில் யூனை பதவி நீக்கம் செய்ய அவர்கள் ஏகமனதாக வாக்களிக்க வேண்டும். 3 வாகனங்கள் உட்படுத்திய சாலை விபத்தில் 7 பலி. மலாக்கா ஆயர்கேரோ ஓய்வெடுக்கும் இடத்திற்கு அருகில் வடக்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 204வது கிலோமீட்டரில் 3 வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்தில் 7 உயிரிழந்தனர். திங்கட்கிழமை நிகழ்ந்த அந்த விபத்தில் 33 பேர் காயத்திற்கு ஆளாக்கியதாக மலாக்கா மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் முகமது ஃபிசார் அசீஸ் தெரிவித்தார். 27 பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து, ட்ரெய்லர், எம்பிவி ரக டொயோட்டா எஸ்டிமோ ஆகிய 3 வாகனங்களை உட்படுத்தி இக்கோர விபத்து நிகழ்ந்ததாக முகமது ஃபிசார் கூறினார். உயிரிழந்தவர்களில் 5 எஸ்டிமா வாகனத்தில் இருந்தவர்கள். அவர்களில் 2 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தையாகும். மேலும் இருவரில் ஒருவர் சுற்றுலா வாகன ஓட்டுநர், மற்றொருவர் பேருந்தில் பயணித்த பெண்ணாகும் என்று அவர் கூறினார். சடலங்கள் அனைத்தும் பிரேத பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. காயமடைந்த 17 பேர் மலாக்கா மருத்துவமனைக்கும், 10 பேர் அலோர்காஜா மருத்துவமனைக்கும், 6 பந்தாய் ஆயர்கேரோ மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு காயங்களுக்கு ஆளாகியுள்ள நிலையில் போலீசார் அவர்களை அடையாளம் காணும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஃப்ரீலிமோவின் வெற்றியை அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. மொசாம்பிக்கில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஆளும் கட்சியான ஃப்ரீலிமோவின் வெற்றியை அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. நடந்து முடிந்த இத்தேர்தலில் வாக்கு முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபட்ட வேளையில் போலீசாருடனான மோதலில் குறைந்தது 130 பேர் உயிரிழந்ததாக பிளாட்டாஃபார்மா முடிவுக்குழு குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பு மன்றம் தேர்தல் செயல்முறையின் இறுதி முடிவை கொண்டுள்ளது. அதன் தீர்ப்பு 1975ஆம் ஆண்டு தொடங்கி ஃப்ரீலிமோ கட்சியின் ஆட்சியில் இருக்கும் 3,50,00,000 மக்களை கொண்ட அந்த தென்னாப்பிரிக்க நாட்டில் மொசாம்பிக்கில் மேலும் போராட்டங்களை தூண்டியது. தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறவில்லை மேற்கத்திய கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதோடு தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் மொசாம்பிக் வரலாற்றில் ஃப்ரீலிமோவுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புகள் எழுந்துள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்நாட்டின் தலைநகர் மஃபுடோவில் உள்ள மாநாட்டு மையத்திற்கு வெளியே அரசியலமைப்பு மன்ற மூத்த நீதிபதி ஃப்ரீலிமோவின் டேனியல் சாப்போ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்றத்தில் அக்கட்சி தனது பெரும்பான்மையை
தக்க வைத்துக் கொண்டதாகவும் அறிவித்தார்.